எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்க. சரி, ஒரு ஒரு செக்மெண்ட் மட்டும் நீங்கள் இதை மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே ப்ளே பண்ண போகிறோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தத்தி தக்கதி தக்க தரிக்கடுதான் உதத்தகத்த ஜொன்னு தத்த ஜொன்னு தத்த தின் தக்க தத்தி த ஜுட்டு தத்த ஜுட்டு தத்திமி தத்த திம்மி தக்கிட்ட தரிக்கட தரிக்கடுதாம் உதே தங்கடத்துக்கு தரிக்கடத்துக்கு தும் தத்தும் கிடத்துக்குது தங்கடத்துக்கு தரிக்கடத்துக்கு தும் தத்தும் தகதரை கிடத்துக்குது தங்கடத்துக்கு தரிக்கடத்துக்கு தும் தத்தும் தத்தி கீட்டக்கம் தாங்கு 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 தத்தி கீட்டக்கம் தத்தி கீட்டக்கம் தாங்கு தாங்கு தாங்கு. இந்த மாதிரி ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே வாசிக்கிறது. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குட்டியா ஒரு ஆரம்பிக்கலாங்களா? இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலான்னு சொல்கிறல்ல, மறுபடியும் கேட்குறீங்க என்ன? ஒரு பாப்பா என்னை பார்த்துருக்க முடியாது. அது காரணம் ஏன்னா இது நான் தான் செஞ்சுட்டுருக்கேன். இது என்னென்னு நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஓ அதுவா இது அப்படின்னு தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். யாரும் கை தூக்க மாட்டீங்க. தெரியுதா? ஜிங்கு நம்மனி அந்த பாட்டில் இதான் வாசிருப்பாங்க. ஆனால் அது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது நானே செஞ்சிட்ருக்கேன். இதில் ஒரு 2 பாட்டு குட்டியாக வாசி காமிச்சிட்டு எதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ணனை கடத்தி கொண்டு போயிட்டாங்க போல. வாலிமைங்கண்ணே.
எதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது வாய் பேச முடியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வாய் பேச முடியாதவங்க அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாட்டு பாடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது வாய் பேச முடியாதவங்ககிட்ட போய் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி பாடுவாங்க? இப்போ ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள். தெய்வங்கள் செய்த தியாகம் இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி பாடுவாங்க? இப்படி பாடுவாங்க. அதை இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பேன். இது வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் சண்டை போட்டிருப்பீங்க. ஜவுளி கடையில் போய் ஒரு சேலை வாங்கியிருக்கேன், கட்டப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கட்டப்பையோட குச்சி தான் இது. அந்த குச்சியை தான் ஒரு 3 இன்ச்சில் வெட்டி ஒரு பெயிண்ட் அடித்து மேலே இங்கேயும் ஒரு நூலை ஒட்டி ஒரு ஓட்டையை போட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிருக்கேன். இப்போது அந்த வாய் பேச முடியாதவங்க அந்த பாட்டை பாடினா எப்படி பாடுவாங்க? ஸோ இந்த மாதிரி பாடுவாங்க. அதனால நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். சரிங்களா? இதில் யாராவது இந்த பாட்டு போட்டி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் யாராவது ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறேன், அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இதில் யாராவது பாட்டு பாட போகிறேன் இப்போது அப்படின்னு உடனே வர்றவங்க இங்கே வரலாம், பாட்டு பாடலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம். யார் வரீங்க? யார் வரல? ஓகே, ஆகா சிறப்பு, வாங்க வாங்க, ஒரு கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. வெரி குட். அப்படியே உடனே நீங்கள் சிங்கப்பண்ணே அப்படின்ற பாட்டு போட்டுக்கணும் நேரம் நீங்கள். ஓகே.